தொலைக்காட்சி மற்றும் அருண்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை பிரீத்தி பிரைப்ஸ் திருநெல்வேலி. நாள் டிசம்பர் 28, 2025. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. புதையுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நலம் அறிவோம். லிவ் த லைஃப் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ்னு சொல்றாங்க. நிறைய கனவுகள் காண்றோம். அந்த கனவுகள்லாம் நிஜமாகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தைரியம் அவசியமா வேணும். அதோட சேர்ந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக தேவை இல்லையா? அந்த ஆரோக்கியத்தை ரொம்ப உறக்கமாக சொல்கிறது தான் நம்ம நிகழ்ச்சி நலம் அறிவோம். இன்னைக்கு நம்ம நலம் அறிவோம்ல இதயம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இதயம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கான தொடர்பு எண் மேலே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதயம் ஸ்பெஷலில் மெயினாக நிறைய பேருக்கு இந்த காலத்தில் திடீர்னு சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கார்டியாக் அரெஸ்ட்டோ வந்து ஏற்படுது. அதை பற்றியும் பேச போகிறோம். அதோடு சேர்ந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே வந்துட்டு கிளியர் கட்டாக நம்மளுக்கு சொல்கிறதுக்கு SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தமிழ்மணி அவர்கள் வருகை தந்திருக்காங்க. சார் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் நிகழ்ச்சி நலம் அறிவோம்க்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. யா, நான் ஏற்கனவே மக்கள் கிட்ட சொன்ன மாதிரி எப்போ யாருக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ரொம்ப சமீப காலத்தில் இந்த கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் ஒரு ஃபீமேல், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்ததில்லை. பட் திடீர்னு நைட்டு தூங்குறாங்க, காலைல எந்திரிக்கும் போது அவங்க எழும்பலை. பார்த்தா டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கும் சரி, கார்டியாக் அரெஸ்ட்டும் சரி, யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு வந்து ஏற்படுது. முதல்ல இதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமான காரணம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னா போதுமான உடற்பயிற்சியின்மை, ரொம்ப நேரமாக ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிறது, சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வருது, ப்ளஸ் புகைப்பிடித்தல், வேப் யூஸ் பண்ணுறது, ஸோ போதைப்பொருள் யூஸ் பண்ணுறது, அதனால் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சது. 40 இயர்ஸில் முன்னெல்லாம் எல்டர்லிக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. இப்போ 5 பேர்த்தில் ஒருத்தர் வந்து 40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ. ஓகே. ஸோ இதுக்கு லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்குது? லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், போதுமான உடற்பயிற்சி இல்லாததுனால தான் மேஜராக ஹார்ட் அட்டாக். ஓகே. பட் சில பேர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் கடையில் கூட வாங்கி சாப்பிட மாட்டோம், பட் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து நம்மளால் மாற்ற முடியாது வந்து ஜெனட்டிக்ஸ். நம்ம சவுத் ஏசியன்ஸுக்கே ஜெனட்டிக்ஸ்லேயே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஜெனட்டிக்ஸ் நம்ம மாற்ற முடியாது. மாற்ற முடிஞ்சதெல்லாம் நம்ம பழக்க வழக்கங்களை மட்டும்தான். ஸோ எவ்வளோ காமனாக பார்க்குறீங்க? இப்போது நம்ம பெரியவங்களை விட்டுறலாம், இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசுவோம். இந்த இளமை பருவத்திலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? எவ்வளோ காமனாக பார்க்குறீங்க? எவ்வளோ நபரில் ஒருத்தருக்கு 5ல் ஒருத்தருக்கு வந்து 40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஓகே. மோஸ்ட்லி நீங்கள் அந்த யங்ஸ்டர்ஸ்னால் எந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரிஸ்? ஆனால் அதுலேயே வந்துட்டு அடலசன்ஸும் இருக்குது, இப்போ அடல்ட்ஸும் இருக்காங்க. 30லேருந்து 40 வயசுக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடுறாங்க அந்த மிட் ஏஜில். ஆமாம், மிட் ஏஜ். ஓகே. லாஸ்ட் வீக் கூட 26 இயர்ஸ் ஓல்டு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம். மேலா ஃபீமேல்? மேல் பேஷண்ட், ஸ்மோக்கர். ஓகே. அதனால் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம், நல்லா இருக்காரு. ஓகே. ஸோ இந்த 26 வயசு மேல் சொல்கிறீங்க இல்லையா, திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது சைன்ஸ், ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்? இல்லை, சடனாக செஸ்ட் பெயின் தான், இம்மிடியட்டாக வந்தாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் பேசும்போதே 2 விதமாக சொல்லியிருந்தேன். ஹார்ட் அட்டாக்னு சொன்னேன், கார்டியாக் அரெஸ்ட்னு சொன்னேன். முதல்ல அது ரெண்டுமே காமனான விஷயம் தான். அதான் ஹார்ட் அட்டாக்ன்றது இதயத்தில் போகிற ரத்த குழாயில் பிளாக் வருது. சடன் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது அது எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டிலாம் ஹார்ட் வேகமாக இர்ரெகுலராக துடிச்சு அதனால் அரெஸ்ட் ஆகிறது. ஸோ இது ரெண்டும் வேறு. ஓகே. ஸோ இது ரெண்டுத்தில் எதை நம்ம சரி செய்யவே முடியாது? கார்டியாக் அரெஸ்ட்டையா இல்லை ஹார்ட் அட்டாக்கையா? ஹார்ட் அட்டாக் வந்தால் சரி செஞ்சிடலாம். கார்டியாக் அரெஸ்ட்னா விட்னஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்பே யாருக்காவது கார்டியாக் அரெஸ்ட்னா நம்ம சிபிஆர் கொடுத்து காப்பாற்றிடலாம். ஓகே. கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷனும் அது கொடுத்து காப்பாற்றிடலாம். ஓகே. குழந்தைங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் ஏற்படுதுன்னு கேள்விப்படுறோம் சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாமா? குழந்தைங்களுக்கு அவ்வளோவா காமன் இல்லைங்க. ஓகே.
சரி, இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்றது ஒரு ப்ரொசீஜராக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதை பண்ணிட்டாலே ஹார்ட் அட்டாக் சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சில பேருக்கு இருக்கு. பட் அது தப்பான புரிதல். அதை தான் இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வந்து இன்னைக்கு விளக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டினா என்ன? ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ஹார்ட்டில் 3 ரத்த குழாய் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் படியும். இந்த ஹேபிட்ஸ்னால, லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் படியும். அது கிராக் ஆகி, கொலஸ்ட்ரால் கிராக் ஆகி அப்போ ஃபுல்லாக கிளாட்டாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த பகுதிக்கு போகிற பிளட் சப்ளையே இருக்காது. ஓகே. ஸோ இதை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அதை வந்து ஓப்பன் பண்ணி, பலூன் வழியாக ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறது தான் ஆஞ்சியோபிளாஸ்டின்றோம். ஓகே. இந்த கையில் வந்துட்டு ஓட்டை போட்டு ஏதோ ப்ரொசீஜர் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடக்குதுங்க சார்? ஸோ கை வழியாக இல்லைன்னா கால் வழியாக பண்ணுவோம். ஓகே. கை வழியாக சின்னதாக மருத்து போகிற ஊசி கொடுத்துட்டு, லோக்கல் அனஸ்தீசியான்னு உள்ள லோக்கலாக கொடுத்துட்டு, ஒரு சின்ன டியூப், மெலிசான டியூப் எடுத்துகிட்டு போய் ஹார்ட்டில் வச்சுட்டு இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். எங்கே பிளாக் இருக்குதோ அதுதான் கண்டுபிடிக்கிறது தான் ஆஞ்சியோகிராம். அது டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, வெறும் டெஸ்ட்டு தான் ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோபிளாஸ்டினா அந்த டியூப் வழியாகவே உயர செலுத்தி அதை வழியாக பலூனை, அந்த பிளாக்கை விரிவடைச்சிட்டு தேவைப்பட்டால் வலை போல் இருக்கும் ஸ்டென்ட்டு, அதை போட்டு தான் ஆஞ்சியோபிளாஸ்டின்ற பேர். ஓகே. அந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை நீக்கிட்டு, பலூன் வச்சு நீக்கிட்டு வலை போல் இருக்கிற ஸ்டென்ட்டை வச்சிட்டோம்னா அது திருப்பி சுருங்காமல் பாதுகாத்துக்கும். ஸோ இது வந்து பர்மனெண்ட் க்யூர் கிடையாது. ஸோ இது அப்போதைக்கு சிம்டம் ரிலீவ் ஆகும். செஸ்ட் பெயினோ மூச்சு திணறலோ இருந்தால் அப்போதைக்கு ரிலீவ் ஆகும். பின்னாடி நம்ம லைஃப் ஸ்டைலு, ட்ரக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் அது பிளாக் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஓகே. ஆஞ்சியோபிளாஸ்டி பற்றி நம்ம பேசலாம். பட் ஆஞ்சியோகிராம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டெஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நல்லா கிளாரிட்டியாக சொல்லியிருக்கீங்க. நான் நிகழ்ச்சியிலே நிறைய காலேஜ் வந்து கால் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டேன், ஆனால் ஸ்டென்ட்லாம் வைக்கல, அதுவே போதும்னு நினச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இன்னுமே பேஷண்ட்ஸ் மத்தியில் ஆஞ்சியோகிராமுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் அந்த அவேர்னஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார் டாக்டர்? கண்டிப்பாக. நம்ம ஆஞ்சியோகிராம்லேயே 2 விதமாக இருக்குது. ஒன்று சிடி, கரோனரி ஆஞ்சியோகிராம். சிடிலேயே நம்ம சிடி ஸ்கேன், நார்மலாக சிடி ஸ்கேன் எடுக்கிறப்ப கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஹார்ட்டில் பிளட் வெசல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சிடி நான் இன்வேசிவ், சிடி கரோனரி ஆஞ்சியோகிராம். ஒன்று வந்து நாம பண்ணுறது இன்வேசிவ் கரோனரி ஆஞ்சியோகிராம், கை வழியாக போயிட்டு உள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ அது வெறும் டெஸ்ட் தான். பிளாக் எத்தனை % இருக்குது, எவ்வளோ ஸ்டென்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதுக்காக பண்ணுற டெஸ்ட் அவ்வளோ. ஓகே. ஸோ ஆஞ்சியோகிராம் பண்ண எவ்வளோ மணி நேரத்தில் இல்லை எவ்வளோ நாட்களுக்குள்ள ஆஞ்சியோபிளாஸ்ட் வந்துட்டு பண்ணியே ஆகணும்? அது பிளாக்கோட தன்மையை பொறுத்து, எவ்வளோ சதவீதம் பொறுத்து. யூஸ்வலாக சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் நம்ம இமீடியட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் 70-80% இருந்தது, சிம்டம்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி கூட 1 or 2 weeks வெயிட் பண்ணி கூட பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பொதுவாக இந்த பிளாக்கோடைய வேரியேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்க சார்? இப்போது எந்த அளவுக்கு பிளாக் இருந்தால் நீங்கள் ஒன்லி மெடிசன்ஸ் தருவீங்க, இல்லை எந்த அளவுக்கு பிளாக் இருந்தால் நீங்கள் ப்ரொசீஜருக்கு மூவ் பண்ணுவீங்க? லெஸ் தென் 70% இருந்து அப்படின்னா மருந்து மாத்திரைகளே போதுமானது. ரெகுலர் ஃபாலோ அப், சிம்டம் அசஸ்மெண்ட், நெஞ்சு வலி ஏதாவது இருக்கா, மார்பு வலி, மூச்சு திணறல் ஏதாவது நடக்கும்போது இருக்குதான்னு அசஸ் பண்ணிவிட்டு, சிம்டம்ஸ் இல்லைன்னா மெடிசன்ஸே போதுமானது. சிம்டம்ஸ் இருந்தது 70% மேலே இருந்தது அப்படின்னா நாங்கள் ஸ்டென்ட்டை பரிந்துரைப்போம். ஓகே. எத்தனை பிளாக்ஸ் வந்துட்டு பொதுவாக நீங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும், சொல்ல முடியுமா? அது யூஸ்வலாக 2 or 3 பிளாக்ஸ் இருக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் நம்ம அந்த ஒரு பிளாக் 100% ஆன பிளாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் வைப்போம். ஓகே. பெரிய அளவில் நீங்கள் ஆண்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வருதா இல்லை பெண்களுக்கு வருதா அப்படின்றது சொல்ல முடியுமா? ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது. காரணம் இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்மோக்கிங் இஸ் மெயின் ரிஸ்க். ஓகே ஓகே ஓகே. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பெண்களையுமே வந்துட்டு அதிகப்படியாக பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம காலேஜ் கூட சில பெண்கள்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. முன்பெல்லாம் நம்ம என்னன்னா மெனோபாஸ் வரைக்கும் உமன்ஸ்னால் சேஃபாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் 30s 40sலேயே அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிக்குது. மேபி என்வைரான்மெண்டலாக, இல்லை போஸ்ட் கோவிடா, மல்டிஃபேக்டரியாக இருக்கலாம், ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் ரீசன் ஏன் முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஒன்றும். ஓகே ஓகே. இந்த ஆஞ்சியோகிராம் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் நடத்துறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுக்கும்? ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு 5 to 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு
2 ஹவர்ஸ் வரைக்கும் கூட பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் எது மாதிரி பிளாக் இருக்குது, ஈஸியான பிளாக்கா, கால்சியம் இருக்கா, கால்சியத்தை உடைக்கிற மாதிரி கருவிகள் தேவைப்பட்டால் இன்னும் டைம் எடுக்கும். ஓகே ஓகே. என்ன மாதிரியான சிம்டம்ஸ் முதல்ல இருக்கும் சார்? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா எங்களுக்கு தெரியவே இல்லையே, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா தான் டாக்டர் சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படின்னு ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நிறைய குடும்பங்களில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு என்னதான் சிம்டம்ஸ், எப்படி நாங்கள் வந்து செல்ஃப் ஒரு அனலைசேஷன் பண்ணிக்கிறது? ஹார்ட் அட்டாக் டிப்பிக்கல் ஆன்ஜைனானோ பெயின் எப்படி இருக்குது அப்படின்னா, நெஞ்சு வலி பிடிச்சி யாராவது அமுக்கிற மாதிரி எல்லாம் க்ரஷ் பண்ணுற மாதிரி, கல் எடுத்து வச்ச மாதிரி, வெயிட் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது 2 லெஃப்ட் ஷோல்டருக்கு வரைக்கும் பரவும். ப்ளஸ் ஸ்வெட்டிங்லாம் இருந்ததுன்னா கிளாசிக்கல் ஆன்ஜைனாவும். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்படி வராது. இந்த சுகர் இருக்கிறவங்களெல்லாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு வரும். அவங்களுக்கு பெயினே இருக்காது. இப்படி தான் பெயின் இருக்கணும்னு இல்லை. சில பேருக்கு பல் வலியாக கூட வரலாம். பல் வலின்னு டென்டிஸ்ட்டுக்கிட்ட போய் காமிப்பாங்க. சில பேர்த்துக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி, பர்னிங் சென்சேஷன் மாதிரி வரலாம். ஸோ சில பேருக்கு டயர்ட்னஸ் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரியும் வரலாம். பல்லு வலின்னு வருவாங்க, பட் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கான சிம்டமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பட் நீங்களும் டாக்டரோட நேரடியாக ஒரு கான்வர்சேஷன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி நீங்கள் சாரோட பேசலாம். இந்த பல்லு வலின்னு சொல்லுவாங்க, பட் அட்டாக்கான சிம்டம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது எதெல்லாம் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து வருது. அப்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வருதோ வரலையோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய செக்கப்ஸ் என்னென்ன இருக்குது? யூஸ்வலாக இசிஜி ஃபஸ்ட்டு, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஹார்ட் சம்மந்தமாக இசிஜி பண்ணுவோம், அடுத்து எக்கோ பண்ணுவோம். இசிஜி எக்கோலேயே சேஞ்சஸ் இருந்து அப்படின்னு சமயத்தில் நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ணுவோம். எல்லாமே நார்மலாக இருக்குது, இசிஜி நார்மலாக இருக்குது, எக்கோ நார்மலாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுவோம். ட்ரெட்மில் ஜிம்லலாம் இருக்கும். ஸோ ட்ரெட்மில்லில் ஓட சொல்லுவோம். ஓட சொல்கிறப்ப இசிஜி ஏதாவது வேரியேஷன் இருக்கா, சப்போஸ் இசிஜி வேரியேஷன் இல்லைன்ற சமயத்துலேயும் நம்ம அவங்களுக்கு ஹார்ட் பிளாக் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 70-80% தான் அதனால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மெயினாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் தான். நடக்கிறப்ப தாடையிலிருந்து தொப்புள் வரைக்கும் பெயின் இருக்கா, இந்த பல்வலி கூட நடக்கும்போது இருக்கா, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருதா, இல்லை நெஞ்சு எரிச்சல் நடக்கிறப்ப இருக்கா, ரெஸ்ட் எடுத்தால் சரியாகுதா, அது மாதிரி இருந்தால் அது ஹார்ட்டோட பெயின். எல்லாத்துக்கும் நெஞ்சு எரிச்சலோ நெஞ்சு வலியோ வராது. மூச்சு திணறலாக கூட இருக்கலாம். நடக்கிறப்ப கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, சரியாயிடுது. ஸோ அது கூட இந்த மார்பு வலிக்கு ஈக்குவலான சிம்டம் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து எல்லா வயதுக்குமே வந்துட்டு பொருந்துமா, இல்லை இன்னும் ஒரு ஏஜ்டான பீப்புளுக்கு, ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து இது இன்னும் சிவியராக தான் இருக்கும்னு சொல்கிறீங்களா? எல்லா வயதுக்குமே இது காமன் சிம்டம் தான் இது. ஓகே. அண்ட் என்ன மாதிரியான உணவுகள் வந்துட்டு இந்த இதய பிரச்சனைக்கான முக்கிய காரணமாக இருக்குது சார்? என்ன மாதிரியான உணவுகள் உட்கொள்றதுனால இந்த இதயத்தில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன். இதுதான் ப்ராசஸ்டு ஃபுட்டு, அது அதிகம் சால்ட் கண்டென்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதிகமாக மீட் இருக்கிறது. ஸோ இதனால தான் இந்த ஃபுட் ஸ்டைலில் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ இப்போது இதயமில் வந்துட்டு இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுனால மட்டும்தான் இந்த ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்றத அண்டர்கோ பண்ணுவாங்களா, இல்லை ஆன்ஜியோபிளாஸ்டிக்கு வேறு காரணங்கள் கூட இருக்கா? இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எமர்ஜென்சியாக ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவோம். ஹார்ட் அட்டாக் வராமல், ஹார்ட் அட்டாக்ன்றது 100% அடைப்பு. ஹார்ட் அட்டாக் வராமல் எனக்கு நடந்தால் நெஞ்சு வலிக்குது அப்படின்ற சமயத்தில் அது ஸ்டேபிள் ஆன்ஜைனானுவோம். ஆன்ஜியோகிராம் செய்துட்டு 70% மேலே இருந்தது அப்படின்னா நம்ம ஆன்ஜியோபிளாஸ்டி செய்ய வேண்டியது வரும். ஓகே. ஆன்ஜியோபிளாஸ்டிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன சொல்வீங்க? ஆன்ஜியோபிளாஸ்டி தான் ஃபைனல் ப்ரொசீஜர். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளாக்கோட தன்மையை பொறுத்து நம்ம அதை எப்படி மாடிஃபை பண்ணுறோன்னு. சப்போஸ் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் கிளாட் கட்டி மட்டும்தான் இருக்கும். அதனால் அது வழியாக ஸ்டென்ட் பண்ணிடுவோம். இப்போ நாளடைவில் ஏஜ் ஆயிடுச்சு, பிளாக்கு ரொம்ப நாள்பட்ட பிளாக் அப்படின்னு சமயத்தில் அது மேலே கால்சியம் சுண்ணாம்பு மாதிரி படிஞ்சிடும். ஸோ அந்த நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அத்திரெக்டமின்னுவோம், டைமண்ட் பர் மாதிரி இருந்து அதை
கால்சியம் எல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டென்ட் பண்ணால் தான் ஸ்டென்ட் நல்லா நிற்கும். இல்லைன்னா ஸ்டென்ட் ஃபெயிலியர் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே சரி, ஒன்ஸ் இப்போ அவங்க ஸ்டென்ட் வச்சுட்டாங்க, நீங்கள் சொல்லி ஸ்டென்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. காரணம் ஸ்டென்ட் வச்சது வந்து அப்போதைக்கு அந்த பிளாக்கை மட்டும்தான் எடுத்துருவோம். நேச்சுரல் டிசீஸ் ப்ராக்ரெஷனை நம்ம தடுக்க முடியாது. அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளேயும் பிளாக் வரத்துக்கு மறுபடியும் வர சான்சஸ் அதிகம். நேச்சுரல் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்மோக்கிங் அதெல்லாம் இல்லை அப்படின்றத நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே. சப்போஸ் அதெல்லாம் இல்லாத சமயத்தில் ஸ்டென்ட்டுக்குள்ளேயும் பிளாக் வரலாம், மற்ற ரத்த குழாயிலையும் பிளாக் வரது சான்சஸ் அதிகம். ஓகே, அதாவது அப்பத்திய பிளாக்கை மட்டும் தான் நாங்கள் நகர்த்தி விட்டுருக்கோம். அப்போதைக்கு சிம்டமேட்டிக் ரிலீஃப் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். மீதி ரத்த குழாய்க்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மெடிசன்ஸ் மட்டும்தான் பின்னாடி பிளாக் வராமல் பாதுகாக்கிறது. ஒருவேளை மீண்டும் அவங்க வந்து அந்த தப்பான லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயோ இல்லை தப்பான உணவு பழக்கங்களில் வந்துட்டு ஈடுபடுறாங்க அப்படின்னா மறுபடியும் பிளாக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அது எந்த அளவுக்கு ரிஸ்க்காக மாறும்? ஏன்னா ஒரு வாட்டி அட்டாக் வர்றதே வந்து ரிஸ்க் தான். இந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் அட்டாக் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட்லி செகண்ட் டைம்ஸ், தேர்ட் டைம்லாம் வந்து லைஃபே ரிஸ்க் ஆகிடும். ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ரிஸ்க். செகண்ட் அட்டாக் வரதுக்கு மோர் சான்ஸ் இருக்குது, அட்டாக் வராதவங்களுக்கும் அட்டாக் வந்தவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் படிவங்கள் இருக்கும். ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்துக்குன்னா எல்லா ரத்த குழாயிலையும் இருக்கும். அது எப்போ ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய் அந்த கொலஸ்ட்ரால் படிவம் வெடித்து பிளாக்காக மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் சான்சஸ் அதிகம் தான். அதனால தான் மெடிசின்ஸை வந்து நாங்கள் கண்டினியூஸாக லைஃப் லாங் எடுக்க சொல்கிறது. அதனால தான் டாக்டர்ஸ் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. நிறைய கிளாரிட்டியான விஷயங்கள் சார் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார், நலம் அறிவோம். யார் எங்கேருந்து பேசுகிறது? சார் உங்களுடைய ஃபோனை ப்ராப்பராக வச்சு பேசுங்க. உங்களுடைய வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? திருச்சி. திருச்சியிலிருந்து. யார் சார், என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? சார் இது வந்து இது அலர்ஜி மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு காலையில அலர்ஜி மாதிரி வந்துருச்சுங்களா? ஆமாங்க. ஓகே, எந்த இடத்துல வந்திருக்கு உங்களுக்கு? இல்லை, உடம்பு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஃபுல்லாக ரெட்டிஷாக மாறிச்சு. ஓகே. ஃபுல்லாக பாதம் வரைக்குமே ஃபுல்லாகவே இருந்துச்சு. தலை எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நேரம் ஆக கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனாலும் ஷோல்டர் வலிக்குது, ஒரு மாதிரி த்ரோட் வலி, தலைவலி, அந்த ஹார்ட், அதாவது பேக் சைட்ல பின்னாடி ஒரு வலி வருது. இது எதுவும் பாதிக்குமோ இல்லை போய் டாக்டர்கிட்ட காமிக்கணுங்களா? ஓகே, உங்களுடைய வயது என்ன சார்? 45. சரி, டாக்டர் கிட்ட இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படின்றத கேட்டலாம். ஏதோ ஒரு மாதிரியான அலர்ஜி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க சார், அது டேப்லெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இந்த சத்து மாத்திரை சாப்பிடும்போது 11 மணி போல சாப்பிட்டேன். ஆனால் அது மதியம் மாத்திரையும் சேர்த்து லிவோஜனும் கால்சிமாக்ஸ் D3 அந்த இதுவுமே போட்டுட்டேன். சேர்ந்தாப்புல போட்டதுனாலயா? இல்லை, சில பேர்த்துக்கு மருந்து மாத்திரையிலையும் அலர்ஜி வரும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்க. கோல்டன் ஹவர்னா ஃபஸ்ட்டு என்ன? முதல்ல அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் மற்ற கேள்விகள் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் கைக்கு பிளட் சப்ளை இல்லைன்னா எவ்வளோ நேரம் தாங்கும்? ஒரு 4 to 5 hours தான். எவ்வளோ நேரம் தாங்கும்? ஆமாம். ஓகே. இதே கை வேலை செய்யலாம் சும்மாவே இருக்கும். ஹார்ட் வந்து கண்டினியூஸாக வேலை செய்யுது. ஸோ அதுக்கான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் தேவை. ஸோ அது 100% அடையிறப்ப அதான் ஹார்ட் அட்டாக்ன்றது. பிளட் சப்ளை இல்லை அப்படின்னா அந்த தசை வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு 20 to 30 மினிட்ஸ்லேயே அது செல்ஸ் எல்லாம் டெத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மேக்ஸிமம் 1.5 hours வரைக்கும், 1.5 hours 2 hours வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நம்ம அந்த 1 hour சிம்டம் ஆன்செட்டில் இருந்து பிளாக் ஆன உடனே செஸ்ட் பெயின் வரும். செஸ்ட் பெயின்லேருந்து அந்த முதல் 1 மணி நேரம் வந்து கோல்டன் வரணும். அதுக்குள்ளே நம்ம அந்த பிளாக் அடைப்பு எடுத்து விட்டோம்னா அந்த செல்லாம் சர்வை ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம், ஃபுல்லாக ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சப்போஸ் அதையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் கம்ப்ளீட்டாக இரிவர்சிபிளாக மாறிடும். அப்போ லைஃப் லாங் அந்த வந்து செல் ஸ்கார் மாதிரி தழும்பு மாதிரி ஆயிடும். தழும்பு மாதிரி இருந்ததுன்னா அது மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வரவே வராது. ஸோ அதனால் ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி ஆயிரும். சடன் கார்டியக் டெத் எப்போ வேணாலும் வரலாம் உங்களுக்கு. கோல்டன் ஹவர் மிஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் நம்மளுக்கு பிரச்சனை.
ஓகே. ஸோ இப்போது ஹார்ட் சம்மந்தப்பட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நியர்பையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உங்களை அட்மிட் பண்ணிடணும். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே இமீடியட்டாக 10 மினிட்ஸில் நாங்கள் இசிஜி எடுத்து கேத்லாபுக்கு 15 to 20 மினிட்ஸில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஒரு ½ அன் ஹவரில் வில் ஓப்பன் த ஆர்ட்ரி. அடைப்பை எடுத்து அட்லீஸ்ட் பலூனை வச்சாவது ஃப்ளோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் கோல்டன் ஹவர். நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா யூஸே கிடையாது. ஸோ டைம் தாண்டி போச்சு, கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம்னா ரிகவரி சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்களா, அவங்களோட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ. ஹலோ மேம். வணக்கம்மா, உங்கள் சைடில் டிவி வால்யூம் கேட்குது, அதை மியூட்டில் போட்டுட்டு ஃபோனில் பேசுங்க. ஓகே. எஸ் மேம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? மேடம் நான் சேலத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். சேலத்துலேருந்து கூப்பிடுறீங்களா? ஆமாம் ஆமாம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? மேடம் ஒன்றுங்க, இந்த மாதிரி அரசு முன்னாடியோ க்ளீனாக இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரும் மேடம்? ஹார்ட் அட்டாக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா? டாக்டர் கேட்கணும் மேடம். ஓகே. ஸோ ஜென்ரல் கேள்வி தான் உங்களோடது. ஓகே. ஸோ ஹார்ட் அட்டாக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட் அட்டாக் அதான் நெஞ்சு மார்பு வலி வரும். மார்பு வலி கூட வேர்வை அது மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தாங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்காமா உங்களுக்கு? இல்லைங்க மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். கோல்டன் ஹவர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை வந்து எந்த மாதிரி தயார் நிலையில் இருக்கணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும் பிஃபோர் ஆஞ்சியோபிளாஸ்டி? இது எமர்ஜென்சி ப்ரொசீஜர்னால் நாங்கள் இமீடியட்டாக எடுத்துருவோம் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு. இதுவே எலக்டிவ் ப்ரொசீஜராக இருந்தது அப்படின்னா 4 மணி நேரம் வயிறில் எதுவும் கொடுக்காம, ஏன்னா கான்ட்ராஸ்ட் கொடுப்போம், வாமிட்டிங் வரும், லங்ஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் எல்லாம் அதிகம். அதனால் 4 மணி நேரம் எதுவும் எடுக்காம வாய் வழியாக ஆகாரம் எடுக்காமல் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஆமாம், லைட்டாக தண்ணி குடிச்சிக்கலாம், டேப்லெட்ஸ் குடிக்கிறதுக்காக கொடுத்துருவோம். ஸோ ஓகே, அதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். அதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் ஆஜாலாவுதீன். நான் ஏற்கனவே எனக்கு 2 அடப்பு இருந்துச்சு, அதை ஆஞ்சியோ பண்ணி எடுத்துட்டாங்க. சரி. ஹலோ மேடம். லைன்ல தான் இருக்கீங்க சார், நீங்க பேசுறது நல்லா கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எனக்கு மொத்தம் 5 அடப்பு இருந்துச்சு. ஓகே. 5 அடப்புல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 அடப்பு எமர்ஜென்சியா இருந்துச்சு. ஏன்னா மூச்சு திணறல் மாதிரி வந்து, அப்புறம் நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள லிங்க் வந்து ஃபுல் அடப்பாயிருச்சு. ஓ ஓகே. அதோட மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். அதோட என்ன பண்ணாங்க, இமிடியேட்டா டாக்டர் நடராஜன் அவர் ஹார்ட்டுக்கு பார்த்தாரு. அவர்கிட்ட போன உடனே இமிடியேட்டா வந்து இந்த நுரையீரலுக்கு போற ஹார்ட்டுக்கும் நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள சம்பந்தப்பட்ட இதுல வந்து லிங்க்ல வந்து ஃபுல் அடப்பாரிச்சு இமிடியேட்டா எடுக்கணும்ட்டாங்க. அப்ப இமிடியேட்டா எடுக்கும்போது 2 அடப்பு இருந்துச்சு, 2 எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்டைட்ல வந்து 3 அடப்பு ஒரே நார்மலா இருந்துச்சு, பிளாக். சரி. அந்த பிளாக்ல வந்து 3 இதுக்கும் ஸ்ட்ரென்த் வைக்கணும், 3 ஸ்ட்ரென்த் வைக்கணும்ட்டாங்க. இப்ப 3 ஸ்ட்ரென்த் வச்சுட்டேன். மொத்தம் 5 ஸ்ட்ரென்த் வச்சிருக்கேன் உள்ள. சரிங்க சார். பண்ணி 5 மாசம் ஆகுது. சரி. இப்ப மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். எஃப்கப்ரேன் வந்து 75/40, அதுவும் வந்து ஆஸ்கர் இந்த டேப்லெட் 900 mg 90 mg சாப்பிடுவேன். இப்போ ஒரு போன வீக்கு வந்து 15th 12th போய் செக் பண்ணேன். ஓகே. எக்க வச்சு பார்த்தாங்க, கரெக்ட் நல்லா இருக்கு. இப்போ வந்து நீங்க 1 வருஷம் கழிச்சு நீங்க மறுபடியும் வாங்க மெடிசன் தந்துருக்காங்க. சரி, இப்போ என்ன கேள்வி சார் உங்களுக்கு? எனக்கு வந்து மேடம் அப்பப்போ திடீர்னு முதுகு பக்கம் வந்து பெயின் ஆகுது. ரைட் சைடா லெஃப்ட் சைடுங்களா? லெஃப்ட் சைடு. சரி. இந்த வலி நடக்கிறப்ப வருது. எனக்கு நடக்கிறதுக்கு முடியல. ஏன்னா நடக்கும் கால் 2 எனக்கு சரியான பெயின் ஆகுது. அதனால எக்ஸசைஸ் இப்ப முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப பண்ண முடியல.
வாக்கிங் போக முடியல. என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? எனக்கு இப்போ 62 வயசு ஆகுது. சரி, ஓகே. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, சார் பேசுவாங்க. ஸ்மோக் பண்ணுவீங்களா சார்? ஆமாம் சார். ஓகே ஓகே. நடக்கிறப்ப உங்களுக்கு காலில் வலின்னா கால்லையும் பிளாக் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்ல, கால் வந்து இந்த குளச்சி பக்கம் வந்து பெயினா இருக்கு. அதான் முதல்ல நடப்பேன், இப்ப நடக்க முடியல. அதான் நடக்கிறப்ப வலி எந்திரி நிற்க வேண்டியது வருதுங்களா? நிக்க முடியுது, கொஞ்ச தூரம் நடந்த உடனே ஒரு மாதிரி இழப்பு வருது. இழப்பு வருது. ஹார்ட் பம்பிங் எல்லாம் நல்லா இருக்குதுங்களா? ஆல் பம்பிங்லாம் நல்லா இருக்குன்னு இப்பதான் 15th 12 25 போய் செக் பண்ணேன். இப்போதான் செக் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆமா, டாக்டர் நடராஜன் செக் பண்ணேன். நடக்கிறப்ப இந்த பேக் பெயின் வருதுங்களா? ஆமா. சரி சரி. மற்ற 5 பிளாக் இருக்குங்க, அதில் 3 மட்டும் ஸ்டென்ட் வச்சிருக்கதா சொன்னீங்கல்ல? இல்ல, 5 ஸ்டென்ட் வச்சிருக்காரு. 5 ஸ்டென்ட் வச்சிருக்காங்களா? மற்ற மற்ற 2 வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சவனே மறு ஸ்டென்ட் மாதிரி வந்து. சரிங்க அப்ப சரிங்க. கேட்கும்போது 3 இடத்துல பிளாக் இருக்குன்றாரு. ம். அது கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சாரியா போய் அதே மெடிசன் தந்திருக்காரு. எக்கோபிரின் 75/40 ஓகே ஓகேங்க. எக்ஸ்கேர் 90 mg, ஓகே ஓகேங்க. ப்ரெஷர் மாத்திரை தந்திருக்காரு. ஓகே ஓகேங்க. இப்போ சம்டைம் எனக்கு இழப்பு வருது, அதுக்கு என்ன சார் செய்யலாம்? இழப்பு வர்றதும் ஒரு பிளாக்கான அறிகுறி தான். மேபி அது சின்ன ரத்த குழாயில் பிளாக் இருந்தாலும் நம்ம அதை ஸ்டென்ட்லாம் வைக்க மாட்டோம். இல்ல, அது இந்த மெடிசன் சாப்பிடுங்க வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகுங்கிறாங்க. இல்லை, அதை மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி, அதாவது உடற்பயிற்சி இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட மூச்சு திணறலாம். இப்போ அந்த இழப்புக்கு வந்து ஆல்வோர்மேட் ஒரு டேப்லெட் தந்திருக்காரு. என்ன டேப்லெட்டுங்க? ஆல்வோர்மேட், AL ஓகே RVME MOAT தந்திருக்காரு. ஓகே. நீங்கள் ஸ்மோக் பண்ணதுனால நீங்கள் நுரையீரல் ப்ராப்ளமும் இருந்ததுனாலும் இப்போ அந்த மூச்சு வாங்குறதுல இதனால் மட்டும் மூச்சு திணறல் இருக்காது. ஸ்மோக் ஓவர் செயின் ஸ்மோக்கராக இருந்தேன். அதுதான் நுரையீரலும் பாதிச்சிருக்கும். ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே போல ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். அது ட்ரிங்க்ஸ் விட்டு 2 years above ஆயிடுச்சு. அதான் நுரையீரல் பாதிப்பு இருந்திருக்குங்கய்யா. அந்த நுரையீரல்லையும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நடந்தால் மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்கும். நீங்கள் நுரையீரல் டாக்டரையும் பார்த்தா நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம்மா. ஹலோம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சென்னையில தாம்மா இருக்கிறேன். சரி, யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தாம்மா. சரி, உங்க வயது என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. எனக்கு 75 வயசு ஆகுதுமா. சரிம்மா. அடிக்கடி நெஞ்சு வலி வருதுமா. வரும்போது ரொம்ப பாதையா இருக்குது. அப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போறாங்க. இட்டுன்னு போனா அங்க KMC இருக்குதாம்மா, நான் போக முடியும் எங்களால. அங்க போயிட்டு பார்ப்போம். பார்த்துதான் அந்த ஆக்சிஜன் வைக்கிறாங்க கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். சரி. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் அட்மிஷன்ல வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்போ அங்க இன்ஜெக்ஷனு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் நல்லா இருக்குதுமா. வீட்டுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. அதை நான் கண்டினியூ பண்றேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 மாசம் நல்லா இருக்குதுமா. அப்புறம் 3ஆவது மாசம் அந்த வலி வந்துடுச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போ 3 மாசம் ஒரு 3 மாசம் தான் அது தாங்குது. சரிம்மா, உங்களுக்கு இப்போ நெஞ்சு வலினா எப்படி ஏற்படுதுன்னு கேக்குறேன். நீங்க ஏதாவது ஸ்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எதுவும் பண்ணலாமா? ஆஞ்சிஓ பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். அது பண்ணணும் போது ஏஜ் ஜாஸ்தியா இருக்குது, அவங்களுக்கு தாங்காது அப்படின்னு விட்டாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி பண்ணீங்க ஆஞ்சிஓ? ஆஞ்சிஓ பண்ணலாமா? சரி 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 சரி, ஓகே. பண்ணல, அவங்களுக்கு முடியாது அப்படின்னு. எனக்கு ரொம்ப மூச்சு டம்மு வாங்குது. சரிங்கம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, இப்போ சார் உங்களோட பேசுவாங்க. அதாம்மா, ஆஞ்சியோகிராம் செய்யறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை. நம்ம எந்த வயசில் வேணாலும் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிளாக் இருக்குது, எத்தனை % பிளாக் இருக்குது அப்படின்னு பரிசோதனை செய்து பார்க்கலாம். ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நம்ம செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அழைப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? லாஸ்ட் வீக் கூட நாங்கள் 90 இயர்ஸ் ஓல்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி முடிச்சோம். நல்லா தான் இருக்காது. ஓ, சூப்பர் சூப்பர். ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்றது தான் டாக்டர் சொல்ல விரும்புறாரு. நெஞ்சு வலி இருந்தனா எந்த வயசுலையும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவோம். ஓகே டாக்டர், ஓகே. அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து கூப்பிடுறது? அம்மா என் பேர் தேவிங்கம்மா, ம், சேலத்துலேருந்து பேசுகிறேன். சரிம்மா. உங்களுக்காக தான் கேள்வியா? ஆமாங்க. உங்க வயதை சொல்லிட்டு கொஸ்டினை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே. சரிங்க. ம் என் வயது வந்து 38ங்க. ம் அடிக்கடி நெஞ்சு வலி இருந்துகிட்டே இருக்குதுங்க. பின்னாடி உடனே கழுத்துல ஷோல்டர் ரொம்ப வலியா இருக்குது. 6 மாசம் செலவில் இருக்குது. 6 மாசமா நெஞ்சு வலி இருக்காமா? ஆமாங்க. ஒரு இடத்துல இருக்குங்களா? நெஞ்சு பூரா வலி இருக்குங்களா? ஒரே இடத்துல மட்டும் வலிங்க. ஒரே இடத்துல பின்னாடி ஷோல்டர் வலி அதிகமா இருக்குது. குத்துற மாதிரி இருக்குங்களா இல்லை அழுத்துற மாதிரி இருக்குங்களா? குத்துற மாதிரி தாங்க தெரியுது, அழுத்தமாவும் இருக்குது. அழுத்துற மாதிரி இருக்குங்களா? ம். நடந்தா வலி இருக்குங்களா? நடந்தாலுமே வலி இருக்குதுங்க. அது 24 மணி நேரமும் வலி இருந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா குறையல. வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. இருக்கு, ஆனா குறையல. சரி சரிங்க. இல்லை நடந்தா வலிக்குது, உட்கார்ந்தா கொஞ்சம் சரியாயிருதுங்களா? இல்லைங்க, அப்படி இல்ல. அப்படி இல்லை, வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்துகிட்டே தான் இருக்குது. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. 350 இருக்குன்னு சொன்னாங்க. ம். இப்ப மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேங்க. சுகர் எத்தனை வருஷமாமா இருக்கு? இல்ல, இப்பதாங்க. இப்பதான் ஒரு இப்பதான் 3 நாளா தெரியும். ஓகே ஓகே. கொலஸ்ட்ரால் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் எது இல்லைங்க. வீட்டில் யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? அவங்களுக்குலாம் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆ. தங்கச்சிக்கு இருந்துச்சுங்க. தங்கச்சிக்கு எத்தனை வயசுலாமா இருந்தது? அவங்க இறந்துட்டாங்க. எத்தனை வயசுலமா? 6 வயசுலயே இறந்துட்டாங்க. 6 வயசுலையா? ஆமாங்க, குழந்தையிலே இறந்து. குழந்தையில இறந்துட்டாங்க. அது ஹார்ட் அட்டாக் இல்லைம்மா அது? ஆ, ஸோ இப்போ உங்கள் வயசு என்னம்மா? 33ங்களா? 38. 38. சரிம்மா. அதான் 6 மாதம் தொடர்ந்து இருக்காதும்மா ஹார்ட்டோட பெயின். ஆனா அது வந்து டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு சதை பிடிப்புன்னு சொல்லிட்டாங்க. அதாம்மா, அது வந்து தசைப்பிடிப்பு அந்த எலும்பு வலி தான், அது மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காது. நீங்கள் வேணால் இசிஜி எக்கோ ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் இருக்கிறதுனால சரி. ட்ரெட்மில் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர்மா. சரி. சரிம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருங்க. அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறது? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேரு ஷம்னா. என்னோட பையனுக்காக தான் நான் இப்ப கால் பண்ணிருக்கேன். எஸ், சொல்லுங்கம்மா. இப்ப என்னோட பையனுக்கு வந்து 3 வயசு ஆச்சுங்க. சரி. அப்ப அவன் அதுலயே வந்து அவனுக்கு ஹெர்ப்ஸ் பால்சி இஆர்பிஎஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. என்ன அஃபெக்ட் ஆயிருக்குங்கம்மா? ஹெர்ப்ஸ் பால்சி. இந்த ரைட் ஹேண்ட் வந்து அவனால தூக்கவோ எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுட்டு இருப்பான். அப்ப அவங்க பிசியோ அந்த மாதிரி பாருங்க, ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்ல, பிசியோவை டெய்லி ரெகுலரா பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னாங்க. ஓகே. இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அங்க ஏதாச்சும் வந்தா இருக்குமா? இதுல பாசிபிள் கை வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியணுங்க. ஓகேம்மா. டாக்டர் கிட்ட என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் தாங்க அது பார்க்கணும். ஓகே. ஸோ நீங்கள் பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் அந்த டாக்டர் தான் வந்துட்டு இதுக்காக நீங்கள் வந்துட்டு கன்சல்ட் பண்ணணுமா? ஸோ நியர்பைல இருக்கிற பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் போய் பாருங்க. ஓகே, சீக்கிரமாக சரியாயிடும். யா, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். யா, நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ மேம், எனக்கு அது சொன்னாங்களே மேம், எனக்கு பண்ணி 5 மாசம் ஆச்சுங்க. சரி. அதுதான் வேலையெல்லாம் செய்யலாங்களா என்னன்ட்டு தாங்க. சரியான வேலை கேள்வி கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் வேலை செய்யல, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குங்க. மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க மேம். ஓகேம்மா, நானே சார் கிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கேள்வி. ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க, வேலை செய்யலாம். இல்லை, ஆஞ்சியோகிராம் மட்டும் பண்ணிருக்காங்களா, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்களாமா? என்னங்க? ஆஞ்சியோகிராம் மட்டும் பண்ணியிருக்காங்களா, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வச்சிருக்காங்களாமா? ஆமா, வச்சிருக்காங்க. 5 மாசம் ஆச்சுங்க. ஸ்டென்ட் வச்சாச்சுங்களா? ஆமாங்க, வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. எத்தனை ரத்த குழாயில் பிளாக் இருந்ததுமா? சார் ஒரே இதுல தான் சார். ஆனா எனக்கு வந்து நெஞ்சு வலி வரலைங்க சார், கை 2 தான் ரொம்ப வலியா இருந்துச்சு. அந்த வலினாலதான் டாக்டர்கிட்ட போனேங்க. ஆனா அவங்க வந்து உடனே அடப்பு கொஞ்சமா இருக்குது, 3 இதுல அவ்வளோக்காக இல்லை, ஆனா இது ஒண்ணுதான் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லி உடனே பண்ணிட்டாங்க சார். சரிம்மா சரிம்மா.
யூஸ்வலாக சார் ஆன்ஜியோ வேலையெல்லாம் பண்ணலாங்களா சார்? கண்டிப்பாக நார்மல் வேலையே பண்ணலாமா, அதுக்கு ஒரு தடையும் இல்லை. ஆன்ஜியோபிளாஸ்டின்றது ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர் தான், அது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். ஒரு 1 வீக் அப்புறமாவே நம்ம நார்மல் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓ அப்படிங்களா சார்? ஆமாம் ஆமாம். வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது இல்லைங்க சார்? வெயிட் ரொம்ப 5 கிலோவுக்கு மேலெல்லாம் வெயிட் தூக்க வேண்டாமா. மற்றபடி நீங்கள் ரெகுலர் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு வாக் பண்ணிக்கலாம், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சார். மறுபடியும் இதெல்லாம் வர, ஆனால் எனக்கு நெஞ்சு வலியே இல்லைங்களா சார்? 2 கையில் தான் குடைச்சலாக இருந்துச்சு. சில பேருக்கு அப்படி தான் கரெக்டாக நெஞ்சு வலி வராது. அதான் சொன்னல, பல்வலியிலேருந்து இது தொப்புள் வரைக்குமே வலி இருக்கலாம். ஆனால் நடக்கிறப்ப வலி அதிகமாகும். அதே மாதிரி வலி வந்ததுன்னா நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கணுமா. வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, ஆன்ஜியோபிளாஸ்டி முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேஷண்ட் அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அந்த போஸ்ட் கேர் எப்படியெல்லாம் இருக்கும்? யூஸ்வலாக ஆன்ஜியோபிளாஸ்டிக்கு அப்புறம் ஒரு நாள் ஐசியூவில் வச்சுருப்போம், ஒரு நாள் வார்டில் வச்சுட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஆன்ஜியோபிளாஸ்டிக் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப அவங்கள ஆக்டிவிட்டிஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 3 டேஸ் ரெஸ்ட் சொல்லுவோம். அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே ஒரு 1 வீக் வீட்டிலேயே நடந்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 4 வீக்ஸில் அவங்கள மைல்ட் ஃபாஸ்ட் வாக்கிங் அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஃபுட்ஸ் எப்படி இருக்கும் ஆஃப்டர் ஆன்ஜியோபிளாஸ்டி? ஃபுட்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட்டு, ஹை சால்ட் டயட் அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். கம்மியாக எடுத்துக்க சொல்லுவோம். எதை எடுத்தாலும் கம்மியாக எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்கணும். ஃபேட்டி மீட்டு அது மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, அதுதான் ஜென்ரல் அட்வைஸ். ஓகே. ஸோ போஸ்ட் ஆன்ஜியோபிளாஸ்டிக், அதாவது ஆன்ஜியோபிளாஸ்டிக் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அப்பப்போ லைட்டாக இருக்கும். இதை நினச்சி நீங்கள் பேனிக் ஆகிக்க வேண்டாம், இட்ஸ் காமன் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இப்போ ஆன்ஜியோபிளாஸ்டிக் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த இடத்துல வலிச்சிட்டே இருக்குது, நீங்கள் ஸ்டென்ட் வச்சது ஆடுற மாதிரி இருக்குது, அழுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது வந்து நம்ம ஸ்டென்ட் வெசல் வாலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி, ரத்த குழாயை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடுறதுனால சில பேர்த்துக்கு ஒரு இடத்துல மட்டும் குத்துற மாதிரி வலி இருக்கும். ஸோ ஸ்டென்ட் வச்சனால நம்ம எல்லா வலியும் ஹார்ட் பெயின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு நம்ம மெடிசின்ஸ் கொடுக்குறோம், அதனால் அவங்களுக்கு எரிச்சல் மாதிரி, கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வரலாம், அந்த பேர்னிங் சென்சேஷன் வரலாம். ஸோ அதனால் மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு டவுட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு செக்கப் பண்ணிக்கிறது பெட்டர். இதுதான் எரிச்சல், இதுதான் கேஸ்ன்னு நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது யாருக்கும். ஓகே. ஸோ எஸ், நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சேலம். சரி, யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? எங்க அம்மாக்காக கேட்கறேன். சரி, அம்மாவுடைய வயது சொல்லுங்க. அண்ட் சார் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கம்மா. 65 வயசு, சந்திரா. ஓகேம்மா, என்ன பிரச்சனை அம்மாக்கு? அம்மாக்கு இதே துடுப்பு. சரிம்மா, டிவி வால்யூமை மட்டும் மியூட்ல போட்டுறீங்களா? டிவிலையா? ஆமா, டிவி வால்யூமை மியூட்ல போட்டுட்டு போன்ல பேசுங்க. அப்படி எனக்கு சின்ன பொண்ணுதாங்கம்மா. சரிம்மா, டிவி சவுண்ட் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? அதான் சவுண்ட் கம்மி பண்றேன். இப்ப சொல்லுங்க, என்ன கேள்வி அம்மாக்கு? இது ரொம்ப துடுப்பா இருக்குது, பல்லு வலி, தலைவலி, காலு பின்னுது, எல்லாமே இருக்குது. இதுக்கு என்ன பண்றது? கேட்டுருவோம் டாக்டர் கிட்ட. தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்காமா? தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா? தலைவலி இருக்குது அம்மாக்கு. விடிகாலம் 5 மணிக்கு தலைவலி வருது. சரிம்மா. வேற நெஞ்சு வலி அது மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? நெஞ்சு வலி வரல, இதே துடுப்பு தான் இருக்குது. இதே துடிப்பு அதிகமா இருக்குங்களா? எப்பயாவது இசிஜி எடுத்து பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்கிறோம். சேலத்துல சவுண்ட் கோயில கண்ணந்தாட்டத்தை காமிச்சிட்டு இருக்கிறோம். சரி சரி. இசிஜி எல்லாம் நல்லா இருக்குதுங்களா? இல்ல இதே துடுப்பு கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. துடுப்பு நிறைய இருக்குது அப்படின்னு. துடிப்பு நிறைய இருக்குனே. சரிம்மா. அதாம்மா, இசிஜி பார்த்தா தான் சொல்ல முடியும் எதனால அந்த இதய துடிப்பு அதிகமாக வருது அப்படின்னு. சில பேர்த்துக்கு தைராய்டு அதிகமாக இருந்தாலோ இல்லை பிளட்டு ரத்த கம்மியாக இருந்தாலோ இதய துடிப்பு அதிகமாக கூட இருக்கலாம். ஆமாம் ஆமாம். அதனால் அந்த பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு இசிஜி பார்த்து தான் நம்ம இதய துடிப்பு எதனால் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா. ஓகேம்மா, அழைப்புக்கு ரொம்ப நன்றி.
எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸில் ஹார்ட்டுக்கு ஸ்பெஷலாக என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு? இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ஒரு எக்ஸ்ரே வழியாக பார்த்துட்டு ஒரு 2D இமேஜ். ஆனால் நம்ம அந்த டியூபுக்குள்ளேயே உள்ள ஒரு இரத்த குழாய்க்குள்ளேயே ஒரு கேமரா மாதிரி மைன்யூட் கேமராவை செலுத்தி அதை பிளாக்கோட தன்மை, ஸ்டென்ட் போட்டதுக்கப்புறம் ஸ்டென்ட் அப்போசிஷன் நல்லா இருக்கா, அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஐவஸ் இன்ட்ராவேஸ்குலர் அல்ட்ராசவுண்டும் செய்வோம். அது மாதிரி செய்கிற சமயத்தில் ஸ்டென்ட் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மியாகும். ஆல்மோஸ்ட் 99% சக்ஸஸ் ரேட் நம்மளால் கொடுக்க முடியும். ப்ளஸ் கால்சியம் அந்த சுண்ணாம்பு படிவெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஆர்பிட்டல் அந்த டைமண்ட் பர்க் வச்சு நம்ம உடைக்கிறதும் நம்ம எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்லையே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம ஹாஸ்பிட்டலில். சூப்பர் சூப்பர் சார். ஸ்டென்ட் பற்றி நிறைய பேசணும் இல்லையா? எத்தனை ஸ்டென்ட் வைக்கணும், எப்படி வைக்கணும், எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஸ்டென்ட்டில் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா? அது எல்லாமே ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னா, இல்லை ஒருத்தவங்களுடைய கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டென்ட் வித்தியாசப்படும்னு சொல்கிறீங்களா? ஸ்டென்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று மருந்து தடவுன ஸ்டென்ட்டு, அதான் ட்ரக் எலூட்டிங் ஸ்டென்ட்டும். ஓகே ஓகே. மருந்து தடவாத ஸ்டென்ட் பேர் மெட்டல். பேர் மெட்டல் ஸ்டென்ட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. முன்பெல்லாம் காஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், லோவர் காஸ்ட்னால பேர் மெட்டல் ஸ்டென்ட். இப்போ எல்லாத்துக்கும் கேப் வந்ததுனால நம்ம இப்போ ட்ரக் எலூட்டிங் ஸ்டென்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து பயோரிசார்பபிள் ஸ்டென்ட்ஸ்னு இருக்குது. ஸோ ஸ்டென்ட்ஸ் வந்து அதுவே கரைஞ்சி போயிடும். அப்போதைக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு 2-3 இயர்ஸில் ஸ்டென்ட் இருந்த இடம் இல்லாமல் நேச்சுரலாக ஆற்றி மாறிடும். அதெல்லாம் வந்துட்டு இருக்குது, பார்ப்போம். ரொம்ப வியப்பா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி போனதுக்கப்புறம் மீண்டும் தேவைப்பட்ட ஸ்டென்ட் வைக்கிற நிலைமை வரும். சரி, இந்த ஃபாலோ அப் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் சார்? ஏன்னா ஒருத்தவங்க இப்போ வராங்க, 5 மாதம் ஆச்சு நான் ஸ்டென்ட் வச்சு, 1 வருஷம் கூட ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே அதை பற்றி மறந்துடுவாங்க. பட் மீண்டும் ஒரு டாக்டரை கன்சிடர் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்ற அந்த ஃபாலோ அப் வந்து எவ்வளோ முக்கியம்? எந்த இன்டர்வெல்ல அவங்க வரணும்? நம்ம இனிஷியலாக 1 or 3 months ஃபாலோ அப் பண்ணுவோம். ஒன்று அவங்களோட உடல் எடை அதிகமாக இருந்தால் எடையை குறைக்க சொல்லுவோம். ப்ளஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா இல்லையா, சால்ட் இன்டேக் என்ன, அதிகமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எடுக்க சொல்லுவோம். மெடிசன்ஸ் ஒழுங்காக எடுத்துக்கணும். பிளட் தின்னர்ஸ்னு ஒரு 1 year கொடுப்போம். அந்த பிளட் தின்னர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் அதிகம். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்லனா இன்னும் மெடிசின்ஸ் அதிகப்படுத்தி கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணால் மறுபடியும் அட்டாக் வராமல் இருக்கலாம். இதெல்லாம் ஃபாலோஅப்பில் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த ஃபாலோஅப் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க வரா மாதிரி இருக்கும்? எவ்ரி 3 months ஒரு தான் வர மாதிரி இருக்கும், அட்டாக் வந்ததுக்கப்புறம். இந்த மெடிசன்ஸோடைய லெவல் இதை வந்து நீங்கள் குறைக்க முடியுமா? ஒரு 1 yearக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டென்ட்டுக்கு மேலே ஒரு நார்மல் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது வரைக்கும் அந்த ஸ்டென்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் மெடிசின்ஸை கம்மி பண்ண சான்சஸ் இருக்குது. ஆனால் முழுசாக இல்லை, லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுத்தே ஆகணும். டு பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல். எப்பவுமே ஒரு கண்ட்ரோல், எல்லாமே கண்ட்ரோல் வச்சுக்கணும். சுகராக இருந்தாலும், வெயிட்டாக இருந்தாலும், பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணி தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். நன்றி, வணக்கம்.